சிறு வயதில் பேசுவதற்கு சிரமம், விபத்தில் மனைவி மகள் உயிரிழந்ததால் மறுமணம், கருத்தை திருடியவர் என்று குற்றச்சாட்டு, 44 ஆண்டுகால பொது வாழ்க்கை என அமெரிக்க அதிபர் வேட்பாளர் ஜோ பைடன் கடந்து வந்த பாதைகள் ஏராளம். இதனை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக இருந்தபோது 8 ஆண்டுகள் துணை அதிபராகவும் 36 ஆண்டுகள் செனட்டராகவும் பணியாற்றிய ஜோ பைடன் அமெரிக்க அரசியலில் குறிப்பிடத்தக்க அதிர்வுகளையும் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார். பெனிசில்வேனியா மாகாணத்தின் ஸ்கிராண்டனில் பிறந்த பைடன் சிறு வயதில் திக்குவாய் உடையவராக இருந்தார். ஆனால் அதனை ஒரு குறைபாடாக கருதவில்லை என்றும் தனக்கு சிந்திக்க கிடைத்த நேரமாக மாற்றிக்கொண்டதாகவும் கூறியிருந்தார். வழக்கறிஞராக தனது வாழ்க்கையை தொடங்கிய பைடன் இருமுறை திருமணம் செய்து கொண்டவர். 1966 நீலியா என்பவரை மணந்தார். அவர்களுக்கு நவோமி, ராபர்ட், ஜோசப் என்ற 3 குழந்தைகள். 1972ஆம் ஆண்டு நீலியா, மகள் நவோமி ஆகியோர் கார் விபத்தில் மரணமடைந்தனர். 2 மகன்களும் படுகாயமடைந்தனர். அந்த ஆண்டுதான் பைடன் டெலாவரின் செனட்டராக தேர்வு செய்யப்பட்டார். படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தன் மகன்களை கவனிப்பதற்காக பைடன் தனது பதவியை துறக்க முடிவு செய்தார். ஆனால் அவரின் அசாத்திய திறமை கண்ட அப்போதைய செனட்டின் பெரும்பான்மை தலைவர் அதனை ஏற்கவில்லை. எனவே பைடன் மருத்துவமனையில் தனது மகனின் படுக்கையில் இருந்தவாறே செனட்டராக பதவியேற்றார். பைடன் செனட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவருக்கு வயது 29. அமெரிக்க வரலாற்றில் மிக இளவயதில் செனட்டராக தேர்வு செய்யப்பட்ட 5 பேரில் பைடனும் ஒருவர். தற்போது 78 வயதில் ஜோ பைடன் அதிபரானால் மிக அதிக வயதில் அதிபரானவர் என்ற பெருமையையும் பெறுவார். நீலியா இறப்புக்கு பிறகு ஜோ பைடன் 1977 ஜில் என்பவரை மறுமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு ஆஷ்லே என்ற மகள் உள்ளார். பைடனின் சொந்த வாழ்க்கையில் தொடர் சோகமாக அவரின் மூத்த மகன் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்தார். பைடனின் சொந்த இழப்புகள் தான் அவரை அனைவருக்கும் மருத்துவ வசதி என்ற கொள்கையை உயரப்பிடிக்க தூண்டியது. ஒபாமா ஹெல்த் கேர் திட்டத்தை பைடன் ஆதரிக்கவும் இதுவே காரணம். புகைப்பழக்கமோ குடிப்பழக்கமோ இல்லாத பைடன் கால்பந்து, மோட்டார் சைக்கிள், பனிச்சறுக்கு விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் கொண்டவர். ஒரு காலத்தில் தன்பாலினத்தவர்களின் உரிமைகளுக்கு எதிராக இருந்த பைடன் தனது கருத்துக்களை மாற்றிக்கொண்டு 2012ஆம் ஆண்டில் LGBT திருமணம் மற்றும் உரிமைகளை ஆதரிப்பதாக பகிரங்கமாக அறிவித்தார். 1994ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வர பைடனின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. தற்போதைய தேர்தல் ஜோ பைடன் போட்டியிடும் முதல் தேர்தல் அல்ல. முன்னதாக 1988 மற்றும் 2008ஆம் ஆண்டுகளில் அதிபர் தேர்தலுக்கான கட்சி அளவிலான பூர்வாங்க தேர்தல்களில் போட்டியிட்டிருக்கிறார். 1988ஆம் ஆண்டு போட்டியிட்ட போது பிரிட்டனின் தொழிலாளர் கட்சி தலைவர் நீல் கின்னாக்கின் கருத்தை பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டது. கருத்தை திருடியவர் என்ற புகாரினால் அந்த தேர்தலில் பைடனால் போட்டியிட முடியாமல் போனது. 2008ஆம் ஆண்டில் கட்சியினரிடையே பைடனுக்கு போதிய ஆதரவு கிடைக்கவில்லை. எனினும் பராக் ஒபாமாவின் துணை அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். 2019ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்த பைடன் ட்ரம்பின் ஆட்சியில் அமெரிக்கா தனது மதிப்புகளை இழந்துவிட்டதாக தெரிவித்தார். I believe history will look back on 4 years of this president and all he embraces as an aberrant moment in time. But if we give Donald Trump 8 years in the White House, he will forever and fundamentally alter the character of this nation, who we are. மருத்துவ படிப்புக்கு இன்று முதல் 12ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மருத்துவ கலந்தாய்வு ஜூலை மாதம் நடைபெறும். இந்த ஆண்டு கொரோனா அச்சம் காரணமாக தாமதமாக நவம்பரில் நடக்கவிருக்கிறது. இன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பாணையில் மருத்துவ படிப்புக்கு இன்று முதல் 12ஆம் தேதி வரை tnmedicalselection.net என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. மருத்துவ கலந்தாய்வு தரவரிசை பட்டியல் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அதன் பின்னர் ஓரிரு நாளில் கலந்தாய்வு தொடங்கும் என்றும் அறிவிப்பாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கலந்தாய்வு நடைபெறும். இந்த ஆண்டு இந்த மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை அளிக்கப்படுகிறது. எனவே கலந்தாய்வை வேறு இடத்தில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. கலந்தாய்வு எங்கு நடைபெறும், எப்பொழுது நடைபெறும் என்ற தகவல்கள் tnmedicalselection.net இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.
சீக்கிய மதகுரு குரு ராம்தாஸின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி அமிர்தரஸ் பொற்கோவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சீக்கிய மதத்தின் 10 குருக்களில் 4வதாக அறியப்படும் குரு ராம்தாஸின் பிறந்தநாள் விழா திங்களன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி காலையிலிருந்தே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மாலையில் பொற்கோவில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. கொரோனா பரவலுக்கு மத்தியிலும் எண்ணற்ற சீக்கியர்கள் பொற்கோவிலுக்கு வருகை புரிந்தனர். இந்தியாவிலிருந்து வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சீனா சென்ற 19 இந்தியர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சீனாவில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கவும் இந்தியாவில் உள்ளவர்களை சீனாவிற்கு செல்லவும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் விமான போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏர் இந்தியா விமானம் வுகான் நகரத்திற்கு பயணம் மேற்கொண்டது. இந்த விமானத்தில் 277 பயணிகள் பயணம் மேற்கொண்ட நிலையில் அதில் 19 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 39 பேர் கொரோனா அறிகுறிகளுடன் உள்ளனர். இதுகுறித்து விளக்கமளித்த ஏர் இந்தியா, டெல்லியிலிருந்து அனுப்பி வைக்கும் போது அவர்களுக்கு கொரோனா இல்லை என்ற சான்றிதழ் பெறப்பட்டதாக தெரிவித்துள்ளது. தெலங்கானா தலைநகர் ஐதராபாத் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில் பெட்டிகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மேச்சல் ரயில் நிலையத்தில் பயணிகள் இறங்கிச் சென்றதும் காலியாக இருந்த பயணிகள் ரயிலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. முதலில் புகை வருவதை கண்ட ரயில்வே ஊழியர்கள் தீயை அணைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டனர். ஆனால் அதற்குள் 2 பெட்டிகளுக்கு தீ வேகமாக பரவியது. இதனையடுத்து 2 வாகனங்களில் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து பிற பெட்டிகளுக்கும் பரவாமல் தடுத்தனர். தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிஇ பிடெக் பொறியியல் படிப்புகளுக்கான துணை கலந்தாய்விற்கு இன்று முதல் 11ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். பிஇ பிடெக் மாணவர்கள் சேர்க்கையின் போது நிரப்பப்படாத இடங்களுக்கு சிறப்பு துணைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மற்றும் கலந்தாய்வில் பங்கேற்க இயலாத மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியே விண்ணப்பிக்கும் பொழுது அசல் சான்றிதழ்களையும் பதிவேற்ற வேண்டும். சான்றிதழ் சரிபார்க்க வசதியாக தங்களுக்கு விருப்பமான தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை உதவி மையத்தை தேர்வு செய்ய வேண்டும். சான்றிதழில் சந்தேகம் இருந்தால் இந்த உதவி மையத்திற்கு விண்ணப்பதாரர்கள் அழைக்கப்படுவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டுக்கான தமிழ் செம்மல் விருதுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். தமிழ்நாடு நாள் விழாவை முன்னிட்டு மாவட்டந்தோறும் தமிழ் ஆர்வலர்களை கண்டறிந்து அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக தமிழ் செம்மல் விருது வழங்கப்படுகிறது. அந்த வகையில் 2019ஆம் ஆண்டுக்கான விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 37 பேரில் 19 பேருக்கு 25,000 ரூபாய்க்கான காசோலை மற்றும் தகுதியுரையும் வழங்கி முதலமைச்சர் சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் பாண்டியராஜன், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீதமுள்ளவர்களுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் விருதுகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பீர் வாங்கி தரும்படி நட்சத்திர விடுதியில் தகராறு செய்த எம்பி திருச்சி சிவாவின் மகன் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் கடந்த சனிக்கிழமை இரவு தனது நண்பர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் எம்பி திருச்சி சிவாவின் மகன் சூர்யா பங்கேற்றிருக்கிறார். விடுதியின் வாசலில் அவரது முன்னாள் நண்பர் ஸ்ரீராமை சந்தித்த போது அவரிடம் 4 பியர் ஆர்டர் செய்யும்படி கேட்டிருக்கிறார். தொழில்நுட்ப கோளாறால் ஸ்ரீராமால் பணம் செலுத்த இயலவில்லை. இதனால் ஸ்ரீராமுக்கும் சூர்யா மற்றும் அவரது நண்பர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. ஹோட்டல் வாசலில் காரை நிறுத்தி சூர்யா வாக்குவாதம் செய்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்த தேனாம்பேட்டை காவல் நிலைய போலீசார் இரு தரப்பினர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். திமுக எம்பி ஆர்.எஸ். பாரதி வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு விசாரணைக்காக சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார். கடந்த பிப்ரவரி மாதம் கருத்தரங்கு ஒன்றில் பட்டியல் இனத்தவர்கள் குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். இந்த விவகாரத்தில் ஆதி தமிழர் மக்கள் கட்சி தலைவர் கல்யாண சுந்தரம் கொடுத்த புகாரில் ஆர்.எஸ். பாரதி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த மே மாதம் கைது செய்யப்பட்டு பின் ஜாமீனில் விடுதலையானார். இந்நிலையில் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக இன்று நேரில் ஆஜரானார். வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகை நகலை வழங்கிய நீதிபதி ரவி விசாரணையை நவம்பர் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தமிழக கடலோரம் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி அடுத்த 24 மணி நேரத்தில் தேனி, நீலகிரி, சிவகங்கை, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழகத்தின் ஏனைய உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. வரும் 5ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும்
பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தேனி மாவட்டம் மஞ்சளாறு பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குடிமைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக இருந்த ஜாஃபர் சேட் உட்பட தமிழக காவல்துறையில் 3 IPS அதிகாரிகள் இன்று பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இதுகுறித்து தமிழக அரசின் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலர் பிரபாகர் பிறப்பித்துள்ள உத்தரவில் குடிமைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக இருந்த ஜாஃபர் சேட் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சைலேந்திர பாபுவிடம் கூடுதல் பொறுப்பாக இருந்த தீயணைப்புத்துறை டிஜிபி பதவி தற்போது ஜாஃபர் சேட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஜாஃபர் சேட் வகித்து வந்த குடிமைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபி பதவியை இனி ரயில்வே துறை டிஜிபியாக இருக்கும் சைலேந்திர பாபு கூடுதலாக கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மத்திய அரசின் அயல் பணியில் இருந்து திரும்பிய AT துரைக்குமார் சென்னை காவல்துறையின் நிர்வாக பிரிவில் DIGயாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 7.5% உள்ஒதுக்கீட்டை எதிர்த்து பாஜக கல்வி பிரிவு செயலாளர் ஆளுநருக்கு கடிதம் எழுதவில்லை என்றும் தனியார் பள்ளிகள் எடுத்த முடிவையே தெரிவித்ததாகவும் பாஜக மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநருடன் நடைபெற்ற சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நீட் தேர்வில் உள்ளிடஒதுக்கீடு 7.5%மான அந்த சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்த மாண்புமிகு கவர்னர் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தோம். நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய கல்வி பிரிவுக்கு குறித்த நந்தகுமார் ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடிதமே எழுதுறாரு. நீங்கள் தெளிவாக பார்க்கணும். அவர் எந்த இடத்துலையுமே பாரதிய ஜனதா கட்சின்னு குறிப்பிடலை, எந்த இடத்துலையுமே நோட் பண்ணலை. அவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் ஓனர்ஸினுடைய அந்த அசோசியேஷனுடைய தீர்மானத்தை கன்வே பண்ணியிருக்கார். பாஜக சார்பில் நடைபெறவுள்ள வேல் யாத்திரையை கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா தொடங்கி வைக்கவுள்ளார். வரும் 6ஆம் தேதி திருத்தணியில் தொடங்கி டிசம்பர் 6ஆம் தேதி திருச்செந்தூர் வரை வேல் யாத்திரை நடத்த தமிழக பாஜக திட்டமிட்டுள்ளது. 6ஆம் தேதி திருத்தணியில் வேல் யாத்திரையை கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா தொடங்கி வைக்கிறார். யாத்திரை 15ஆம் தேதி பழனி வந்தடையும் போது அதில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்கிறார். தற்போதைய சூழலில் 8% கேளிக்கை வரியை நீக்க முடியாது என முதலமைச்சர் கூறிவிட்டதாக அபிராமி ராமநாதன் தெரிவித்துள்ளார். திரையரங்கு உரிமையாளர் சங்க கௌரவ தலைவர் அபிராமி ராமநாதன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தலைமைச் செயலகத்தில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரையரங்குகள் 50 விழுக்காடு அளவுடன் செயல்பட அனுமதி அளித்ததற்கு முதல்வருக்கு நன்றி தெரிவிக்க இந்த சந்திப்பு நடந்தது என்றார். திரையரங்குகள் செயல்படுவது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். மேலும் அரசு அறிவித்த 8% கேளிக்கை வரியை நீக்க தங்கள் தரப்பு கோரிக்கை வைத்ததாக கூறிய அபிராமி ராமநாதன், இதனை வரும் காலங்களில் முடிவு செய்யலாம் என முதலமைச்சர் பதிலளித்ததாக தெரிவித்தார். லோக்கல் பாடி டாக்ஸ் 8% இருக்கு, அதை எங்களுக்கு விட்டு கொடுங்கன்னு கேட்டோம். அதுக்கு நாங்கள் பார்த்து சொல்கிறோம், எங்களுக்கு சர்க்காரில் ரொம்ப செலவு இருக்குது, இப்போ என்ன முடியுமோ பண்ணுறோம் அப்படின்னு நல்ல விதமாக சொல்லி அனுப்பிச்சாரு. காசோலை மோசடி வழக்கில் அழகிய தமிழ்மகன் பட தயாரிப்பாளர் அப்பசனுக்கு 3 மாத சிறை தண்டனை விதித்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நடிகர் விஜயின் தந்தை S.A. சந்திரசேகரிடம் அழகிய தமிழ்மகன் படத்தின் தயாரிப்பாளர் அப்பச்சன் 2007ஆம் ஆண்டு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கினார். 15 நாட்களில் அப்பச்சன் திருப்பி அளித்த காசோலை வங்கியில் பணம் இல்லாமல் இருமுறை திரும்பியுள்ளது. இதையடுத்து 2008ஆம் ஆண்டு சைதாப்பேட்டை பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அப்பச்சன் மீது S.A. சந்திரசேகரன் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்ராஜ் அப்பச்சனுக்கு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்ததுடன் 1 கோடி ரூபாயை திருப்பி சந்திரசேகரிடம் வழங்கவும் உத்தரவிட்டார். பிரபல மும்பை பாடகர் பவ்னிந்தர் சிங் மீது அவதூறு வழக்கு தொடர நடிகை அமலா பாலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. மும்பையைச் சேர்ந்த பாடகர் பவ்னிந்தர் சிங் நடிகை அமலா பாலுடன் எடுத்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டார். அதில் அமலா பாலுடன் திருமணம் ஆனது போன்ற கருத்துக்களை அவர் பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தன்னுடைய புகைப்படங்களுடன் தவறான தகவலை வலைதளங்களில் பரப்பிய முன்னாள் நண்பர் பவ்னிந்தர் சிங்குக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர அனுமதி அளிக்க வேண்டும் என்று நடிகை அமலா பால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பவ்னிந்தர் சிங்குக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர அமலா பாலுக்கு நீதிபதி அனுமதி அளித்தார். ஆன்லைன் விளையாட்டு விளம்பரங்களில் நடித்த விராட் கோலி, கங்குலி, தமன்னா உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்திற்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முகமது ரஸ்வி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அதில் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தால் பணத்தை இழந்த பல இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்வது தொடர்கிறது எனவும் இந்த விளையாட்டை ஊக்கப்படுத்தும் விளம்பர தூதர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார்.
இது தொடர்பாக வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆன்லைன் விளையாட்டிற்கான விளம்பர படங்களில் நடித்த விராட் கோலி, கங்குலி, பிரகாஷ்ராஜ், தமன்னா, ராணா, சுதீப்கான் மற்றும் ஆன்லைன் ரம்மி கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஐபிஎல்லில் சென்னை, ராஜஸ்தான் என மாநிலத்தின் பெயரில் உள்ள அணிகள் அந்த மாநிலம் சார்பில் விளையாடுகிறதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். வியாபார நோக்கத்தில் இப்படி செய்யலாமா, மக்களை தூண்டலாமா என அடுத்தடுத்து கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மரபுப்படி இது சரியா என்றும் ரசிகர்களின் உணர்ச்சிகளை தூண்டுவதாகவும் கூறினார். விளையாட்டு வீரர்களை ஏலத்தில் எடுத்து வீரர்கள் மூலம் லாபத்தை சம்பாதிப்பதாகவும் நீதிபதிகள் கூறினர். இதனிடையே ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பணத்தை இழந்ததால் தமிழகத்தில் ஒரே நாளில் 2 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். கோவை மாச்சாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் சிஎன்சி ஆபரேட்டராக பணியாற்றி வந்தார். பெற்றோர் மறைந்ததால் தனியாக வசித்து வந்த ஜெயச்சந்திரன் ஆன்லைனில் ரம்மி விளையாடி வந்தார். ஏற்கனவே கடன் தொல்லையில் சிக்கி தவித்தவர் சூதாட்டத்தில் தோற்றதால் மனவிரக்தியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதேபோல தொண்டாமுத்தூர் திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த ஜீவானந்தம் எனும் 28 வயது இளைஞரும் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பணத்தை இழந்ததால் தற்கொலை செய்து கொண்டார். இருவரின் மரணம் குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது உறுதி என அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகம் மீட்போம் எனும் பெயரில் சட்டமன்ற தேர்தல் குறித்து சிறப்பு காணொலி கூட்டம் விருதுநகரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஸ்டாலின், இன்றைய அதிமுக கட்சியில் பாஜகவிற்கு தனியாக அணி இருப்பதாகவும் அதில் ராஜேந்திர பாலாஜி, பாண்டியராஜன் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். நமது வெற்றி தீர்மானிக்கப்பட்டுடுச்சு. வித்தியாசம் என்னங்கிறத அளவிடுவதற்காகத்தான் தேர்தல் நடக்க இருக்கு. அதான் உண்மை. நான் ஆணவத்தில் பேசுறதா யாரும் தயவு செய்து நினைச்சிடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், தொண்டர்கள், செயல் வீரர்கள், தோழர்கள் மீதான உழைப்பில் நம்பிக்கை வச்சு நான் இதை சொல்றேன். நாம் தான் வெற்றி பெற போகிறோம். அதுல இன்றைய ஆளுங்கட்சிக்கு கூட சந்தேகம் இல்லை. ஆனால் வெற்றியை தடுக்க எல்லா வகையான அஸ்திவாரங்களையும் ஏது பார்க்கிறாங்க. நமது வெற்றியை தடுக்க பார்க்கிறாங்க. ஆஸ்திரியா நாட்டில் ஒரே நேரத்தில் 6 இடங்களில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழந்தனர். பயங்கரவாத தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆஸ்திரியா நாட்டில் கொரோனா 2வது அலை ஏற்பட்டதை அடுத்து அங்கு மீண்டும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலாவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு தேவாலயங்கள், பார்கள் மற்றும் பிற பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் வியன்னாவில் உள்ள தேவாலயம் ஒன்றில் பொதுமக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்ட போது அங்கு வந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுடத் தொடங்கினர். துப்பாக்கி சப்தம் கேட்டதும் பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். அதேபோல ஹோட்டல்கள், சாலை உள்ளிட்ட மேலும் 5 இடங்களிலும் பயங்கரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டனர். அதில் ஒரு பயங்கரவாதி துப்பாக்கியுடன் தெருவில் ஓடியபடி கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சுட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. வெவ்வேறு இடங்களில் நடைபெற்ற தாக்குதலில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்ட பலர் உயிருக்கு போராடி வருவதாக கூறப்படுகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்திய பயங்கரவாதி ஒருவரை போலீசார் சுட்டுக் கொன்றனர். தப்பிச் சென்ற மேலும் பல பயங்கரவாதிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நான் இருக்கிற இடத்துல இருந்து அது ஒரு சுமார் ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கு அந்த அட்டாக் நடந்த இடம். பட் அது சிட்டி சென்டர், எல்லாரும் அதிகமாக போயிட்டு வரக்கூடிய இடம். நேற்று இரவுலேருந்து இங்கே எங்களால் கேட்க முடிஞ்சிச்சு, போலீஸ் வேன்ஸ் அண்ட் போலீஸ் ஹெலிகாப்டர்ஸ் வந்து விடிய விடிய போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் அமைதியாக இருக்குது. நானும் இன்னைக்கு வந்து மக்களை போதுமான அளவு, கூடிய அளவு வீட்டிலே இருக்கும்படியாக ஆஸ்திரிய அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருக்கு. நாங்களும் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டிலே இருக்கிறோம். முதற்கட்ட விசாரணையில் இது IS தீவிரவாதிகளின் தாக்குதல் என தெரிய வந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை வெறுப்பூட்டும் பயங்கரவாத தாக்குதல் என ஆஸ்திரியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது.
பயங்கரவாதிகளின் மிரட்டலுக்கு ஐரோப்பா பணிந்துவிடக் கூடாது என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கூறியிருக்கிறார். இதேபோல அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளும் வியன்னா பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆஸ்திரியாவில் உள்ள இந்தியர்கள் பத்திரமாக இருக்கும்படி அந்நாட்டு தூதரக அதிகாரிகள் இந்தியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே தாக்குதலில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆஸ்திரியா தெரிவித்திருக்கிறது. கொரோனா 2வது அலை வரும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் தற்போது பள்ளிகளை திறக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 16ஆம் தேதி 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகளை தொடங்கலாம் என அரசு அறிவித்துள்ளது. அரசின் இந்த முடிவுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக தமிழக அரசு அவசர கோலத்தில் முடிவெடுத்துள்ளதாகவும் கொரோனா 2வது அலை எழும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ள நிலையில் பல நாடுகளில் மேல்நிலை, உயர்நிலை பள்ளிகளில் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் வடகிழக்கு பருவமழையின் போது கொரோனாவுடன் பருவகால நோய்களும் சேர்ந்து பெரும் ஆபத்தை ஏற்படுத்தலாம் என மருத்துவர்கள் எச்சரித்திருப்பதாகவும், எனவே 2021ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முடிந்து ஜனவரி இறுதியில் அப்போது உள்ள சூழலை ஆய்வு செய்து பள்ளிகளை திறக்கலாம் என மருத்துவர்கள், கல்வியாளர்கள் தெரிவித்திருப்பதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். பள்ளிகளை திறக்கும் முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு அரசு தரப்பில் தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டு மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. எப்போ வகுப்புகளை சுத்தம் பண்ணுவாங்க, எப்போ சானிடைஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி சானிடைஸ் கொடுக்கறது, அவங்க எப்படி உள்ளே வர்றது, எப்படி வெளியில் வர்றது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தினாங்கன்னா அந்த போக்குவரத்தில் எப்படி அவங்க அதை அக்சஸ் பண்ணுறது, அதே போல் கழிவறைகளை பயன்படுத்தும் போது ஒரு இன்டர்வல் டைம் காமன் இன்டர்வலாக இருந்தால் நிறைய மாணவர்கள் ஒரே நேரத்தில் போகிறதுக்கு இருக்கும். அவங்க பயன்படுத்தின பிறகு அதை திரும்ப நம்ம அதை சுத்திகரிக்க வேண்டியிருக்கு. அதே போல் வகுப்பறைகளில் உட்கார்றது. இன்னொன்று, நீங்கள் சிலபஸ் கரெக்டாக சொல்லி எவ்வளோ பாடம்னு சொன்னால் தான் லேபெல்லாம் நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். உண்மையிலே இது ஆசிரியர்களுக்கு ஒரு சவாலான பணி தான். தமிழகத்தில் இயல்பு நிலை திரும்பியதும் உரிய ஆய்வு செய்து பள்ளிகளை திறக்கலாம் என்று தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. ஏன்னா ஒரு பண்டிகை முடித்து போகின்றது, பண்டிகை காலத்தில் அவர்கள் எல்லாம் எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் தான் இருந்திருப்பாங்க. இப்போ அதனால் தொற்று வந்ததுன்னு சொன்னால், ஒரு பையனுக்கு தொற்று வந்துட்டேன்னா அவன் பள்ளிக்கூடத்தில் இருக்க மாணவர்கள் மட்டும் இல்லை, அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. தொற்று ரொம்ப பரவாது, எல்லாமே பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை வருகின்ற பொழுது பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களை அனுப்புவது என்பதுதான் சரியாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். பள்ளிக்கு வெளியே மாணவர்களை கண்காணிக்க இயலாது என்பதால் அவர்கள் மூலம் தொற்று பரவ வாய்ப்புள்ளதாக தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் நலச்சங்கம் தெரிவித்துள்ளது. எனவே தற்போது பள்ளிகளை திறப்பது குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் கோரியுள்ளது. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் திரையரங்குகள் திறக்கப்படும் நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டிருக்கிறது. அதன்படி திரையரங்குகளில் 50% இருக்கைகளில் மட்டுமே பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் திரையரங்குகள் செயல்பட அனுமதி இல்லை என்றும், ஒவ்வொரு பார்வையாளருக்கும் இடையே 6 அடி இடைவெளியை பின்பற்ற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திரையரங்கு வளாகத்திற்குள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். கைகளால் தொடாமல் பயன்படுத்தக்கூடிய சானிடைசர்களை நிறுவ வேண்டும். பொது இடத்தில் பார்வையாளர்கள் எச்சில் உமிழக்கூடாது. அனைவரும் ஆரோக்கிய சேத்து செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த வேண்டும். திரையரங்குகளில் பார்வையாளர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. முகக்கவசம் அணியாதவர்களை திரையரங்கிற்குள் அனுமதிக்க கூடாது எனவும், திரையரங்கிலிருந்து வெளியேறும்போது வரிசையாக மக்கள் செல்வதை முறைப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குளிர் சாதனங்களில் தட்பவெப்ப நிலை 24 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை இருக்க வேண்டும். திரையரங்கிற்குள் உணவு மற்றும் குளிர்பானங்கள் வழங்குவதை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. நடிகர் ரஜினியின் அரசியல் நிலைப்பாடு குறித்து துக்ளக் வார இதழில் செய்தி வெளியாகியுள்ள நிலையில் அவரது கட்சிக்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரமும் நடைபெற்று வருகிறது. நடிகர் ரஜினி பெயரில் கடந்த சில நாட்களுக்கு முன் வெளியான அறிக்கையில் அவரது உடல்நிலை பற்றிய முக்கிய தகவல்கள் இருந்தன. இதையடுத்து அந்த கடிதம் பொய் என கூறிய நடிகர் ரஜினி, ஆனால் உடல்நிலை பற்றியிருந்த தகவல்கள் உண்மை என ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். அப்போதும் விடாத ரஜினி ரசிகர்கள் ஓட்டுன்னு போட்டா ரஜினிக்குத்தான், வா தலைவா வா என பல்வேறு வாசகங்கள் இடம்பெற்ற போஸ்டர்களை தமிழகம் முழுவதும் பல இடங்களில் ஒட்டி வருகின்றனர்.
இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி போயஸ் கார்டன் இல்லத்தில் நடிகர் ரஜினியை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்து பேசினார். இதையடுத்து ஆடிட்டர் குருமூர்த்தி ஆசிரியராக உள்ள துக்ளக் பத்திரிகையில் ரஜினி கட்சி தொடங்குவது சந்தேகமே என்ற அட்டைப்படத்துடன் செய்தி வெளியாகியுள்ளது. அதில் கொரோனா சூழலில் மாநாடு நடத்தி கட்சியை அறிவிக்க முடியாத நிலை இருப்பதாலும் மக்களை நேரடியாக சந்திக்காமல் ஆன்லைன் மூலம் பிரச்சாரம் செய்வது சரியாக இருக்காது என்றும் ரஜினி கருதுவதாக கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன், நடிகர் ரஜினி தனது நிலையை தெளிவாக கூறிவிட்ட பிறகு அவரை வற்புறுத்துவது அநாகரீகம் என தெரிவித்துள்ளார். ட்விட்டர் அறிவிப்புக்கு பிறகு ஒரு 10 ரசிகர்களை கொண்டு போய் வீட்டு முன்னாடி நிற்க வைக்கிறது, ஒரு 100 போஸ்டர் அடிச்சுக்கிட்டு மவுண்ட் ரோட்டில் ஒட்ட வைக்கிறது, இதையெல்லாம் செஞ்சுட்டா மட்டும் ரசிகர்கள் மத்தியில் எழுச்சி வந்துடுச்சு, புரட்சி வந்துடுச்சுன்னு சொல்கிறது ரஜினியையும் ஏமாற்றும் வேலை, மக்களையும் ஏமாற்றுகிற வேலை. முதல்ல ரஜினியினுடைய உணர்வுகளை எல்லாருமே மதிக்கணும். அவர் தன் உடல்நலம் சார்ந்த சில உண்மைகளை சொல்லி தான் நேரடி கள அரசியலுக்கு வர இயலாத சூழலை சொல்லிவிட்ட பிறகு யார் போய் வற்புறுத்தினாலும் அது கொஞ்சம் அநாகரிகமாக தான் பார்க்கப்படும். இதனிடையே ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் என நாகையைச் சேர்ந்த சுய உதவிக்குழு பெண்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எல்லா கட்சிக்காரங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்கேன், யாரும் என்னன்னு இன்ன வரை இந்த தெருவில் வந்து பார்க்கல, இந்த ஊருக்கு யாரும் நன்மை இல்லை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும். நீங்கள் யாரையும் பார்த்து பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் சக்தி தான் எல்லா கட்சியிலையுமே கலந்துருக்க ஒழிஞ்சு நீங்கள் யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு வார்த்தை ஊன்னு அழுத்தமாக சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமாக உங்களை சேர்ந்த உங்கள் கட்சி கூட்டம், உங்களோட குழந்தைகள் எல்லாம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். இதேபோல கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கீரப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வா தலைவா வா என ரஜினியை குறிப்பிட்டு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் தன்னை அழைப்பதாகவும் தேர்தல் நேரத்தில் தனது முடிவை அறிவிக்க உள்ளதாகவும் நடிகர் பவர் ஸ்டார் தெரிவித்திருக்கிறார். அவருடன் எமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். இந்த வழக்கமாக ஒரு எலெக்ஷன் இந்த மாதிரி நேரத்தில் வந்து பவர் ஸ்டார்னாலே ஒரு பரபரப்பை கிளப்புவார். இந்த வாட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருப்போம் அப்படின்னு ரொம்ப மைல்டாக போகிற மாதிரி இருக்குது. இல்லை மைல்டு இல்லை, எல்லாருமே ஏற்கனவே ஜெயித்தவங்கலாம் அந்த குரூப்பாக வந்து அவங்க டீம்லேயே வந்து எல்லாமே எந்த சட்டம் போட்டாலும் எந்த ஒரு தீர்மானம் போட்டாலும் அவங்களே ஆமாசாமி போடுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. அதனால நாங்கள் புதுமையாக இப்போ இந்த தடவை வந்து ஈசி மெம்பரில் நின்று ஜெயிச்சு கண்டிப்பாக எந்த தலைமை இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவாக குரல் கொடுப்போம். ரெண்டாவது ஏதாவது தவறு நடந்தாலும் எதிர்ப்போம். நடிகர் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் செய்தியாகவே இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதாவது மக்கள் தேர்வு செஞ்சால் கண்டிப்பாக அரசியல் வரக்கு வாய்ப்பு இருந்தால் நான் கண்டிப்பாக நான் அனுப்பேன். அது அவருடைய உடல்நிலை பொறுத்து கண்டிப்பாக அவரும் வந்தாலும் ஆதரிப்போம். இந்த முறை வந்து ஏதாவது கட்சியோட சேர்ந்து நீங்கள் அந்த கூட்டணியில் போகிறீங்களா இல்லை கட்சியில் இணைய போகிறீங்களா? இல்லை, எல்லா கட்சியிலையுமே கூப்பிட்றாங்க, எந்த கட்சியில் போகிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக எலெக்ஷன் வந்தோடனே கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு கட்சியில் போகிறதுக்கு ஆசைப்பட்றேன். எல்லாருமே என்னை மதிக்கக்கூடிய ஆள், நானும் அவங்களை என்னை மதிக்கிறாங்க. கண்டிப்பாக யார் கூப்பிட்டாலும் தமிழ்நாட்டில் என்ன எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் தான். அதனால் யார் கூப்பிட்டாலும் நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன். பேரறிவாளனை விடுவிக்கும் விவகாரத்தில் ஆளுநர் ஏன் இவ்வளவு காலதாமதப்படுத்துகிறார் என தமிழக அரசு வழக்கறிஞரிடம் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளன் தன்னை விடுதலை செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக முடிவெடுக்க 2018ஆம் ஆண்டு தமிழக ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்தது. எனினும் 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இது தொடர்பாக ஆளுநர் இன்னும் முடிவெடுக்கவில்லை. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி விசாரணையின் போது பேரறிவாளன் விடுதலை தொடர்பாக தமிழக அமைச்சரவை தீர்மான கோப்பின் நிலை என்ன என்பது தொடர்பாக ஆளுநரிடம் கேட்டு தெரிவிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி நாகேஸ்வர ராவ் அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பேரறிவாளன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கரநாராயணன் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரும் எந்த முடிவும் இல்லை என்றும் அதனால் தான் மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தை நாடுவதாகவும் வாதிட்டார். அப்போது பேரறிவாளன் விடுதலை விவகாரத்தில் ஆளுநர் ஏன் இவ்வளவு காலதாமதப்படுத்துகிறார் எனவும் அவருக்கு தமிழக அரசு ஆலோசனை வழங்க வேண்டாமா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்போது பதிலளித்த தமிழக அரசு வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் இந்த வழக்கு தொடர்பாக பல்நோக்கு விசாரணை குழுவிடம் இருந்து ஆளுநர் அறிக்கை கேட்டிருப்பதால் காலதாமதம் ஏற்படுவதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பல்நோக்கு விசாரணை குழு அறிக்கைக்கும் பேரறிவாளன் விடுதலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவித்தனர்.
இந்த விவகாரத்தில் ஆளுநர் மேலும் காலதாமதப்படுத்தாமல் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை நவம்பர் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மாநில அரசு ஆளுநரை சந்தித்து பல்நோக்கு விசாரணை குழுவின் முழு விளக்கத்தையும் அளித்து பேரறிவாளன் விடுதலைக்கு வழிவகை செய்ய வேண்டும் என வழக்கறிஞர் சிவா வலியுறுத்தியுள்ளார். நம்மளுடைய ஒரே கோரிக்கை, உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு காத்திருக்காமல் உடனடியாக மாநில அரசு ஆளுநரிடம் சென்று உச்சநீதிமன்றம் கூறியதைப் போல் MDMAவினுடைய முழு விளக்கத்தையும் அளித்து பேரறிவாளன் விடுதலை கோப்பில் கையெழுத்து வாங்க வேண்டும். இந்த விடுதலை பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வர்றதுக்கு முன்னாடியே மாநில அரசு ஆளுநரை அணுகி அவருடைய விடுதலை பார்த்திங்கன்னா சாத்தியப்படுத்தணும். ஏனென்றால் இது 2 ஆண்டு காலம் மேலாக ஆளுநரிடம் இது ஃபைல் பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. இதனிடையே பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலைக்கு ஆளுநர் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில், தமிழக அமைச்சரவையின் தீர்மானத்தின் மீது முடிவெடுக்காமல் வரையறையின்றி ஆளுநர் காலம் தாழ்த்தி வருவது மனிதநேயமற்ற செயல் என கூறியுள்ளார். பேரறிவாளன் உள்ளிட்டோரை விடுதலை செய்ய மத்திய அரசுக்கு விருப்பம் இல்லை என மூத்த பத்திரிகையாளர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். இது தமிழக அரசுக்கும் அரசியல் ரீதியாக ஆளுங்கட்சிக்கும் இதில் அவங்களுக்கு இதை செஞ்சால் தான் அவங்களுக்கு நல்லது. இதற்கு காரணம் எனக்கு புரிந்தவரை மத்திய அரசாங்கம் இதுக்கு எதிராக இருக்கிறது. உள்துறை அமைச்சகமும் இதுக்கு அனுமதி அளிக்கவில்லை. இதை மனதில் கொண்டுதான் ஆளுநர் முடிவெடுக்காமல் இருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். இருப்பினும் தீபாவளிக்கு பிறகு நடைபெறும் விசாரணையில் உச்சநீதிமன்றமே முடிவெடுக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகைக்காக 14,775 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். தீபாவளி பண்டிகைக்காக வரும் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து வழக்கமாக பிற ஊர்களுக்கு தினசரி இயக்கப்படும் 2000 பேருந்துகளுடன் தீபாவளி பண்டிகைக்காக கூடுதலாக 11ஆம் தேதி 225 பேருந்துகளும், 12ஆம் தேதி 1705 பேருந்துகளும், 13ஆம் தேதி 1580 பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. இந்த ஆண்டு சுமார் ஒரு 5 லட்சம் பயணிகள் பயணம் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஐடி கம்பெனிஸ் இல்லை, ஸ்கூல்ஸில் இல்லை, நிறைய பேர் அவங்க சொந்த ஊர்களுக்கு போயிருக்காங்க. நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இது தேவை இருந்தால் அதே அளவு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட வண்டி கையில் இருக்கு. இதேபோன்று பண்டிகை முடிந்தபின் 15 முதல் 18ஆம் தேதி வரை தினசரி இயக்கப்படும் 2000 பேருந்துகளுடன் சென்னைக்கு கூடுதலாக 3416 பேருந்துகளும், பிற ஊர்களுக்கு 4610 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. சென்னையை பொறுத்தவரை 13 முன்பதிவு மையங்களும், போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 5 தற்காலிக பேருந்து நிலையங்களும் அமைக்கப்பட உள்ளன. மாதவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து செங்குன்றம் வழியாக பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை செல்ல பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருத்தணி செல்லும் பேருந்துகள் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் இருந்தும், திண்டிவனம், விக்கிரவாண்டி, பன்ருட்டி வழியாக கும்பகோணம், தஞ்சை செல்லும் பேருந்துகள் தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிலையத்தில் இருந்தும் இயக்கப்பட உள்ளன. அதேபோல் புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் என ECR மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் KK நகர் பேருந்து நிலையத்தில் இருந்தும், திண்டிவனம் மார்க்கமாக திருவண்ணாமலை, வடலூர், சிதம்பரம், புதுச்சேரி செல்லும் பேருந்துகள் தாம்பரம் ரயில் நிலையம் பேருந்து நிலையத்தில் இருந்தும் இயக்கப்பட உள்ளன. மதுரை, திருச்சி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். பீகாரில் நடைபெற்ற 2ஆம் கட்ட தேர்தல் அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. அத்துடன் 10 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல் அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் 17 மாவட்டங்களில் உள்ள 94 தொகுதிகளில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணி முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றினர். அத்துடன் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முறையாக பின்பற்றப்பட்டன. தலைநகர் பாட்னாவில் உள்ள திஹா பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் பீகார் ஆளுநர் பாகு சௌஹான் மற்றும் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தள தலைவருமான நிதிஷ்குமாரும் வாக்களித்தனர். இதேபோன்று பாட்னாவில் உள்ள 160வது எண் வாக்குப்பதிவு மையத்தில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவரும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் மற்றும் அவரின் தாயாரும் முன்னாள் முதலமைச்சருமான ராப்ரி தேவியும் ஜனநாயக கடமையாற்றினர்.
லோக் ஜனசக்தி தலைவர் சிராக் பாஸ்வான் ககாரியா வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்தார். இங்கு முதியவர்கள் வாக்களிப்பதற்காக பாதுகாப்பு படை வீரர்கள் உதவி செய்தனர். இதனிடையே சமஸ்திபூர் தொகுதிக்குட்பட்ட கிராமத்தில் மின்னணு இயந்திரம் பழுதானதால் தேர்தல் அதிகாரிகள் படகில் சென்று அதை சரி செய்தனர். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இடையே 10 மாநிலங்களில் உள்ள 54 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் மத்திய பிரதேசத்தில் 28 தொகுதிகளிலும், குஜராத்தில் 8 தொகுதிகளிலும், உத்தரப்பிரதேசத்தில் 7 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அத்துடன் ஒடிசா, நாகாலாந்து, கர்நாடகா, ஜார்க்கண்டில் தலா 2 தொகுதிகளிலும், சத்தீஸ்கர், தெலுங்கானா, ஹரியானாவில் தலா 1 தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. ஆனால் 230 தொகுதிகளை கொண்ட மத்திய பிரதேசத்தில் ஆளும் பாஜகவின் பலம் 107 உள்ளது. 28 தொகுதிகளில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் 9 இடங்களை பாஜக வென்றால்தான் ஆட்சியை தக்க வைக்க முடியும். அதேவேளையில் அனைத்து இடங்களில் காங்கிரஸ் வென்றால் மட்டுமே மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும். இதனால் 9 மாநில இடைத்தேர்தலை விட மத்திய பிரதேச இடைத்தேர்தல் அதிக கவனம் ஈர்த்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் குவாலியர் தொகுதியில் இளைஞர் ஒருவர் வயதான தன்னுடைய தாயாரை சுமந்து கொண்டு வந்து வாக்களிக்க செய்தார். ஹரியானாவில் ஆண் ஒருவர் தன்னுடைய தந்தையை தோளில் சுமந்து கொண்டு வந்து ஜனநாயக கடமையாற்றச் செய்தார். ஜார்க்கண்ட், நாகாலாந்து, கர்நாடகா, குஜராத்தில் அமைதியான முறையில் இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில் தெலுங்கானாவில் டபாக்கா பகுதியில் TRS, பாஜகவினர் மோதலில் ஈடுபட்டனர். பீகாரில் 3வது மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு வருகின்ற 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 10ஆம் தேதி பீகார் தேர்தலுடன் 10 மாநில இடைத்தேர்தலுக்கான முடிவும் வெளியாகிறது.